அவிநாசியில் வரதட்சணை கொடுமையால் கடந்த வாரம் ரித்தன்யா தற்கொலை செய்து கொண்ட நிலையில் ரித்தன்யா தற்கொலை தொடர்பாக அவரது கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தற்போது அவர்களுக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராமசாமி. ராமசாமி, விவரங்கள். நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் கடந்த சனிக்கிழமை வரதட்சணை கொடுமை தாங்க முடியாமல் ரிதன்யா என்ற பெண் தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக அவரது கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் ரிதன்யாவின் கணவர் சார்பில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் அவர்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இந்த ஜாமீன் மனுவானது இன்று திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவின் மீது இடைக்கால மனு தாக்கல் செய்து ரிதன்யாவின் வக்கீல் தரப்பினர் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கூறியுள்ளனர். இது தொடர்பாக ரிதன்யா தரப்பு வழக்கறிஞர்கள் கூறுகையில், இந்த சம்பவத்தில் கைது செய்த சில நாட்களிலேயே ஜாமீன் கூறி எதிர்த்தரப்பினர் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும், எனவே இந்த வழக்கில் ஜாமீன் வழங்கக்கூடாது என பெற்றோர் தரப்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நாளை நடைபெற உள்ளதாகவும், இந்த வழக்கில் தற்கொலை குறிப்பில் மாற்றம் செய்யப்படவில்லை எனவும், தற்கொலை வழக்காக மட்டுமே பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் முதல் தகவல் அறிக்கை மாற்றப்பட்டதாக சொல்கிறார்கள். ஆனால் மாற்றப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவின் செல்போனில் பேசிய வாக்குமூலங்கள் பதிவாகவில்லை. காவல்துறை வழக்கு விசாரணையை மட்டப்படுத்துவதாகவும் அவரது பெற்றோர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மூன்றாவது குற்றவாளியான கணவனின் தாய் சித்ரா தேவி போலீசாரால் இன்று வரை கைது செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் நிலவி வருகிறது. மேலும் அவரை கஸ்டடி எடுத்து விசாரித்தால் மட்டுமே முழுமையான விவரங்கள் தெரிய வரும் எனவும் ரிதன்யாவின் தரப்பில் புகார் மனுவானது அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆடியோ விசாரணை நடந்து வருவதால் அந்த விசாரணை முடிவிலேயே முழுமையான தகவல்கள் வெளிவரும் எனவும் ரிதன்யாவின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் போலீசார் விசாரணை சரியாக நடத்தவில்லை எனவும், எனவே இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு விசாரிக்க வலியுறுத்தி மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் ரிதன்யாவின் பெற்றோர் தரப்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக வக்கீல் தெரிவித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி ராமசாமி. ரிதன்யா தரப்பு வழக்கறிஞர் பேட்டி அளித்திருக்கிறார். தற்போது அந்த பேட்டியை பார்க்கலாம். ஒரு 4-5 நாட்கள்லயே இது அவங்க ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க பிணை கோரி. நம்ம பிணை கொடுக்க கூடாது அப்படின்னு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். இது தொடர்பாக நம்ம நீதிபதி தான் நாளைக்கு இருபக்கம் விசாரிச்சு முடிவு செய்வாங்க. அது தொடர்பா இப்போ இது போலீஸ்ல முறையா விசாரிக்கல அப்படின்ற மாதிரி அது தொடர்பா புகார் உயர் நீதிமன்ற நாடகம் இருக்காரு. அந்த நடவடிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் அது தொடர்பாக புகாதாரே உங்களுக்கு சொல்லுவாரு. ஏன்னா மற்ற நடவடிக்கை தொடர்பான விஷயங்களை நான் வழக்கறிஞர் நான் சொல்றது சரியா இருக்காது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.